ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்ஜிடின் எஃப்எக்ஸ் பிரைம். இந்த வீடியோவில் வந்துட்டு ரியாக்ட் அப்ளிகேஷனை நியூவாக நம்ம லோக்கலில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு சில டூல்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அது வந்துட்டு என்னென்ன டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 3 டூல் இருக்குங்க. 3 வந்துட்டு நம்ம இதில் லோக்கலில் கம்பல்சரியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரௌசர். ஆல்சோ பிரேவ் அண்டு சஃபாரி இட்ஸ் ஆல்சோ பெஸ்ட் ப்ரௌசர். நம்ம ரியாக்ட் ஜேஎஸ்க்கு வந்துட்டு க்ரோம் யூஸ் பண்ண போகிறோம். எதனாலனா டீபக்கிங், தென் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ்க்கும் க்ரோமுக்கும் வந்துட்டு சேம் நோட் ஜேஎஸ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம க்ரோம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் சூஸ் பண்ணணும். அதனால் க்ரோம் எடுத்துப்போம். டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விஎஸ் கோடு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் சிஸ்டமோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கா இல்லை விண்டோஸா இல்லாட்டினா லினக்ஸா, உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் சிஸ்டமோ உங்களை லேப்டாப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நோட் ஜேஎஸில் வந்துட்டு டாப்பில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்பிஎம் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்கர் இருக்குது, தென் விண்டோஸ் இருக்குது, மேக்கு வேணுமா, லினக்ஸ் இருக்குது, தென் எது வேணுமோ அது சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஎஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்டிஎஸ்னால் லேட்டஸ்ட்டு ஸ்டேபிள் வெர்ஷன். இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக 24 இருக்குது, கரண்ட் 25 இருக்குது. நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிப்போம். 24 வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பில் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த 3 விஷயங்கள் தேவை. இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணக்கூடிய ஒரு டூல் விஎஸ் கோட், விசுவல் ஸ்டுடியோ கோட், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நோட் ஜேஎஸ். இந்த 3 விஷயம் தேவைங்க. இங்கே நோட் ஜேஎஸ் பற்றி நான் குட்டியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நோட் ஜேஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நோட் ஜேஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட ரன் டைம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நோட் பேக்கேஜ் மேனேஜர், அதாவது ரியாக்டோட டிபெண்டன்சி, ரியாக்டு, அதுக்கப்புறம் ரவுட்டு, இந்த மாதிரி லைப்ரரிஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும் நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலிமா. அடுத்தது நோட் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் கம்பைலிங் நம்ம ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி கோடெல்லாம் பேபிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரௌசரில் காட்டுறதுக்காக இந்த நோட் ஜேஎஸில் கம்பைலிங்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நோட் ஸ்பேஸ் -வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை வந்துட்டு அங்கே காட்டணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுமாரி npm ஸ்பேஸ் -v கொடுத்தீங்கன்னா என்பிஎம்மோட வெர்ஷன் காட்டும். ஸோ இந்த இது கரெக்டாக காட்டுனுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரியாக்ட் வந்துட்டு ப்ராப்பராக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கு. ஸோ இந்த திங் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி ரியாக்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அடுத்த வீடியோவில் ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த நோட் ஜேஎஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நோட் ஜேஎஸ் பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்.